பவித்ரா, நீட் விலக்கு சட்ட மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றுதான் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. 4 ஆண்டுகள் ஆகிய சூழ்நிலையில் இப்போது அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி கூட்டமானது வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு ஏற்காத நிலையில் சட்ட போராட்டத்தை தொடர்ந்து எவ்வாறு மேற்கொள்வது என்றும் தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களின் கருத்துக்களை கேட்டு அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் அந்த தீர்மானம் ஏற்கப்படவில்லை. நீட் தேர்வு கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்கொலையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இருந்தபோதும் தமிழகத்தில் நீட் தேர்வு பிரச்சனையானது முக்கிய அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்துள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வரும் 9ஆம் தேதி நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு புறக்கணித்த நிலையில் அடுத்த கட்டமாக நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ஒரு மாநில அரசாக அதிகபட்சமாக என்ன நடவடிக்கையை எடுக்க இயலும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள இருக்கிறது. நீட் தேர்வு MBBS படிப்புக்கான நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் நாடு முழுவதும் அந்த தேர்வு நடைபெற்ற போதிலும் தமிழகத்தில் அந்த நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை மற்றும் அனிதா என்ற மாணவியின் மரணம் ஏற்படுத்திய விளைவுகள், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு முடியும் போது ஏராளமான மாணவ மாணவிகள் தொடர்ந்து இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதால் நீட் தேர்வுக்கு அரசு பள்ளி மேல்நிலை 2ஆம் ஆண்டின் +2 மதிப்பெண் மட்டுமே போதும் என்று தமிழக அரசு அந்த மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை நடத்துவதற்கு எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலும் என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படிதான் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது என்பதால் ஒரு மாநில அரசு அதனை மாற்ற முடியுமா என்ற சட்ட சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு இறுதி வடிவம் அல்லது இறுதி முயற்சி எடுப்பதற்காக மாநில அரசு அது அரசியல் ரீதியான கோரிக்கையாக இல்லாமல் ஒரு அரசின் கோரிக்கையாக மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு மற்ற கட்சிகள் கூறும் ஆலோசனை, தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டிய அடுத்த கட்ட முயற்சிகள் என்னென்ன என்பது குறித்து வரும் 9ஆம் தேதி மாலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். பவித்ரா.